ஆட்சியின் பக்கில் ஓடை திட்டங்கள் மூலம் மாநகராட்சி பகுதி மக்களுக்கு நன்மை கிடைத்தது. மேயர் ஜெகன் பெரியசாமி தகவல். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் நடைபெறும் பணிகளை பார்வையிட்டு புதிய பணிகளையும் ஆய்வு செய்து வரும் நிலையில் 3ஆம் மைல் FCI குடோன் பகுதியில் அகலப்படுத்தும் பணியை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்த பின் கூறுகையில், கடந்த 2006 திமுக ஆட்சியின் போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடி மாநகர மக்களின் நலனை கருதி பக்கில் ஓடை திட்டத்தை துவக்கி 2008இல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. வடகிழக்கு பருவமழை காலங்களில் மாநகராட்சி பகுதியில் பெய்யக்கூடிய தொடர் கனமழை காரணமாக மழை வெள்ள நீர் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பக்கில் ஓடை வழியாக கடலில் வழிந்தோடி வருகிறது. கடந்த 2015 மற்றும் 2023 வருடங்களில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக மாநகராட்சி பகுதிகளில் இருந்து பக்கில் ஓடைக்கு பெருமளவிலான மழைநீர் குறைந்த அகலம் உடைய பக்கில் ஓடைக்கு வர முடியாத நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் உட்புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2021இல் பெய்த பெரும் மழையின் காரணமாக தூத்துக்குடி முத்தம்மாள் காலனி, ராம்நகர், பிரைன் நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிப்படைந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் நேரில் வந்து பார்வையிட்டார். பின்னர் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் மேயரான பின்பு தூத்துக்குடி பகுதி மழை வெள்ள பாதிப்பை மக்கள் இனி வரும் காலங்களில் பாதிக்காத வகையில் திட்டங்களை தயாரித்து செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுரை கூறியதின் பேரில் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்ட இடங்களில் புதிதாக 14 வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டு அந்த பகுதியில் மழைநீர் தேங்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் 100 ஆண்டுகளில் பெய்யாத கனமழை பெய்த நேரத்தில் பல பகுதிகளில் 40 நாட்கள் வரை மழை நீர் தேங்கியிருந்த காலம் மாறி இந்த வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டதின் காரணத்தாலும் பல்வேறு போர்க்கால நடவடிக்கை எடுக்கப்பட்டதின் மூலம் 10 நாட்களில் சகஜ நிலைக்கு எல்லோரும் வரும் நிலைமை மாநகராட்சி நிர்வாகம் உருவாக்கியது. இனி வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் நேரங்களில் மழை வெள்ள நீர் எளிதாக பக்கில் ஓடை வழியாக கடலுக்கு செல்லும் வகையில் பக்கில் ஓடையின் அகலத்தை கூடுதலாக 5 மீட்டர் அளவில் அகலப்படுத்தி FCI குடோன் முதல் திரேஸ்புரம் கடற்கரை வரை அகலப்படுத்தி மேம்படுத்தும் பணிக்கு ரூபாய் 5,370 லட்சம் மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்து 7.5 கிலோமீட்டர் தூரம் நடைபெறும் அகலப்படுத்தும் பணி ஜனவரி 2026 துவங்கியுள்ளது. இதன் பல்வேறு பகுதியில் குடிநீர் குழாய் பைப்லைன்களும் இருந்து வருகிறது. விரிவாக்கம் செய்யும் போது அதிலும் பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதையும் சீர்படுத்தி அந்த பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணி முழுமையடைவதற்கு குறைந்தபட்சம் இன்னும் 8 மாதங்கள் வரை நீடிக்கும். அப்பணி நடைபெறும் போது 30 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்தாலும் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதி மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என்று மேயர் ஜெகன் பெரியசாமி கூறினார். ஆய்வின் போது மாநகராட்சி உதவி பொறியாளர் லெனின், முன்னாள் கவுன்சிலர் ரவீந்திரன், பகுதி பிரதிநிதிகள் பிரபாகர், ஜேஸ்பர், மாநகராட்சி அலுவலர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர்.